நீங்க வீடு சுத்தம் பண்றீங்கல்ல, அந்த வீடு சுத்தம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தண்ணி வச்சு அதுல சில கெமிக்கல் ஏதாவது போட்டு வீடை சுத்தம் பண்ணுவீங்க, சோப்பு உப்பு ஏதாவது போட்டு சுத்தம் பண்ணுவீங்க. ஆனா அடுத்த முறை நீங்க வீடை சுத்தம் பண்ணும்போது நான் சொல்றதை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரெட்டிப்பு பலன். பச்சைக்கல் பூரம் இருக்கு தெரியுங்களா, அந்த பச்சைக்கல் பூரத்தை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிருங்க. அதை எடுத்து மாப்பிள போட்டு இந்த வீடு ஃபுல்லா தொடச்சிட்டு பாருங்க, வீட்லயும் ஒரு தெய்வீக மனம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பச்சைக்கல் பூரத்துக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தீய சக்திகள், அந்த எதிர்மறை எண்ணங்கள், இதையெல்லாம் விளக்கக்கூடிய தன்மை அந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கணும், எப்பயுமே மங்களகரமா இருக்கணும், துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்பதான் உங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாகவே நம்ம வீடு சுத்தம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி வச்சு துடைப்பாங்க முன்னெல்லாம். இப்பெல்லாம் அதுக்கான நிறைய வழிமுறைகள்லாம் வந்துச்சு, சோப்பு, ரைசால், அது மாதிரி நிறைய வந்துருச்சு. அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க இயற்கையா இந்த பச்சைக்கல் பூரத்தை போட்டு செஞ்சீங்கன்னா வீடும் சுத்தமா இருக்கும், வீட்லயும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும், உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது, கிருமி நாசினியாவும் அது இருக்கு. அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. தெரியாத உங்க நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க.